ஃபைனலி SA20 ரிட்டென்ஷன்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீம்ஸோட ரீடைன்ட் அண்ட் ப்ரீ சைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம JSK 2 ப்ரீ சைன்டு பிளேயர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலியில் ஒரு நியூ சூப்பர் கிங்குமே இப்போ ஆட் ஆகியிருக்காரு. அவரை பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம JSK 2 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கைது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை SA20 ரிட்டென்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம கன்சிஸ்டண்டாக JSK அண்ட் SA20 பற்றி பேசிட்டு தான் வரோம். ஆல்ரெடி JSKயோட ஷெட்யூலை பற்றி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு SA20 ரிட்டென்ஷன் ரூல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ SA20 இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 4 வந்து மெகா ஆக்ஷனாக இருக்க போகுது. ஸோ செப்டம்பர் 9 அன்னைக்கு வந்து மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. எல்லா டீம்ஸுமே அப்ராக்சிமேட்லி 13 பிளேஸ் வந்து ஆக்ஷனில் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்குவாட் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 19 அண்ட் ஒரு ஸ்குவாட்ல மேக்ஸிமம் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருந்தாகணும். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ரூக்கி டிராஃப்ட் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக எல்லா டீம்ஸுமே வந்து ஆக்ஷன் அப்போ 2 அண்டர் 23 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா டீம்ஸுமே பிஃபோர் தி ஆக்ஷன் ஒரு வைல்ட் கார்டு சைனிங் பிளேயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியாலும். ஸோ அந்த வைல்ட் கார்டு சைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா இருக்கலாம் ஆர் லோக்கல் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரா கூட இருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ரீடைன் பிளஸ் ப்ரீ சைன் தான் வந்து 6 பிளேஸ் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம்னு. இந்த வைல்ட் கார்டு சைனிங் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து எக்ஸ்க்ளூடட். இப்போ SA20 ரிட்டென்ஷன்ஸ் பற்றி பார்ப்போமே. ஸோ எல்லா டீம்ஸுமே அவங்களோட ரீடைன் அண்ட் ப்ரீ சைன்டு பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில டீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வைல்ட் கார்டு பிளேயருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். MA கேப்டன் தான் ஃபுல் ரிட்டென்ஷன் ஸ்லாட்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன சிக்கல்னா வந்து ரிட்டென்ஷன் ரூல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களால் 3 லோக்கல் பிளேயர்ஸ் தான் வந்து ரீடைன் பண்ணிக்க முடியும் அண்ட் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே MA கேப்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு பிளேயர் வந்து ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 7 பிளேயர்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க ஆப்ஷனுக்கு முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரூல்ஸ்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரீடைன் பிளஸ் ப்ரீ சைனிங் பார்த்தா 6 பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம்னு. பட் MA கேப்டன் வந்து ரீடைன் பிளஸ் ப்ரீ சைனிங் வந்து 7 பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன பார்ப்போமே. ஸோ ரீடைன் வந்து ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், ரயன் ரிக்கல்டன், ககிசோ ரபாடா, ஜார்ஜ் லிண்டே, கார்பின் பாஸ்க். ஸோ 4 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ரயன் ரிக்கல்டன், ககிசோ ரபாடா, ஜார்ஜ் லிண்டே, கார்பின் பாஸ்க். அண்ட் ப்ரீ சைன் MA கேப்டன் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிக்கோலஸ் புரானை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து MA நியூயார்க் அண்ட் MA எமிரேட்ஸ்ல வந்து நிக்கோலஸ் புரானை நம்ம பார்த்திருப்போம், கேப்டனாவே பார்த்திருப்போம். இப்போ இங்க SA20லயுமே மோஸ்ட்லி அவர் கேப்டனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. எஸ், ரஷீத் கானை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவர் தான் லாஸ்ட் சீசன்ல கேப்டனா இருந்தாருன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க ஆல்ரெடி வந்து MA பிரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே வந்து நிக்கோலஸ் புரானை தான் கேப்டனா வச்சிருக்கிறதுனால இங்க SA20லயுமே அவரை கேப்டனா அனௌன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. பட் இதனால வந்து அவர் ILT20 மிஸ் பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. தி குட் திங் இஸ் இந்த வருஷம் SA20 அண்ட் ILT20 பார்த்தா வந்து டைரக்ட் கிளாஷ் இருக்க போறது கிடையாது. அதனால தான் இப்போ நிறைய டீம்ஸ் வந்து ப்ரீ சைனா வந்து ILT20ல ப்ளே பண்ற பிளேயர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு வருவோமே. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் இன் SA20, 3 டைம் ஃபைனலிஸ்ட், 2 டைம் சாம்பியன்ஸ் அண்ட் 1 டைம் ரன்னர் அப். ஸோ இவங்க பார்த்தா வந்து 3 பிளேயர்ஸ் வந்து ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பிளேயர் தான் ரீடைன் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு வைல்ட் கார்டு சைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 3 ப்ரீ சைன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தா வந்து ஜானி பாஸ்டோ, அல்லா கசன்ஃபர் அண்ட் ஆடம் மில்லே. நம்ம JSKல இருந்த ஜானி பாஸ்டோ பார்த்தா வந்து ரீடைன் செய்யப்படுவார் நான் ரொம்ப நம்பினேன். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பட் இப்போ ஜானி பாஸ்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க JSK அண்ட் நம்ம சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க. ஆடம் மில்லே JSK விட்டது என்னால மன்னிக்கவே முடியாது. எஸ், கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஆடம் மில்லேவெல்லாம் வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு அப்படின்னு. பட் TSKக்காக அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்திருப்போம். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இந்த MLC 2025 சீசன்ல இருந்திருப்பாரு. அவரோட லைன் அண்ட் லென்த் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேசஸ் ஆஃப் தி கேம்ல TSKக்காக ஸ்டெப் அப் பண்ணியிருப்பாரு. ஆடம் மில்லே கண்டிப்பா JSKல வந்து நான் இருப்பாருன்னு நினைச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க. அல்லா கசன்ஃபர் ஒரு லாங் இன்ஜுரி பிரேக் அப்புறமா வராரு. ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் IPL 2025 வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தா அல்லா கசன்ஃபர் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க. SCCயோட ரீடைனுக்கு வந்தீங்கன்னா அங்கதான் பெரிய சர்ப்ரைஸே. பிகாஸ் ஏடன் மார்க்ரமோட நேம் வந்து கிடையாது. ஏடன் மார்க்ரம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்காரு. ஸோ இது அவர் எடுத்த முடிவு தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ESPN Cricket Info. ஏன் இந்த முடிவை ஏடன் மார்க்ரம் எடுத்திருக்காருன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி வந்து அவர் வேற ஏதாவது ஒரு டீமை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரா அப்படிங்கிறதுமே தெரியல. மேபி ஃபாஃப்க்கு அப்புறமா ஏடன் மார்க்ரம் வில் பி a good option for JSK as captain. Pretoria Capitals for a change எந்த ஒரு பிளேயருமே வந்து ரீடைன் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து 3 பிளேயர்ஸ் வந்து ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரே ரசல், வில் ஜாக்ஸ் அண்ட் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். மூணுமே தரமான பிக்ஸ். ஆண்ட்ரே ரசல் ரீசென்ட் டைம்ல அவரோட ஃபார்ம் தான் வந்து டிப் ஆகியிருக்கே தவிர கண்டிப்பா he'll be a good addition. I think if I'm not wrong இந்த வாரம் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் from international cricket. ஸோ ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணிட்டு ரிட்டையர் ஆக போறாரு போல. ஸோ அவருக்கு ஒரு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சொல்லலாம். அண்ட் வில் ஜாக்ஸ் அஃப்கோர்ஸ் அவருமே சூப்பர்பான பிக்கு. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அவருமே சூப்பர் தான். ஸோ எஸ், இதுதான் வந்து Pretoria Capitalஸோட ப்ரீ சைனிங். இப்போ பால் ராய்ஸோட ரீடைன் அண்ட் ப்ரீ சைனிங் வரும். ஸோ 3 பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க அண்ட் 2 பிளேயர்ஸ் வந்து ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீடைன் லிஸ்ட் பார்த்தா வந்து லுஹாண்ட்ரே பிரேட்டோரியஸ்,
டேவிட் மில்லர் அண்ட் பிஜான் ஃபார்ச்சூன் இவங்க 3 பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க. லெஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் he is one for the future. டேவிட் மில்லர் of course அவர் வந்து கில்லர் மில்லர், தென் பிஜான் ஃபார்ச்சூன் அவருமே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரீ சைன் பண்ணா வந்து சிக்கண்டர் ராஜா அண்ட் முஜிபுர் ரஹமானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிக்கண்டர் ராஜா தான் ஃபர்ஸ்ட் ஜிம்பாப்வேன் பிளேயர் டு ஃபீச்சர் இன் SA20 இருக்க போறார். அண்ட் முஜிபுர் ரஹமான் of course அவருமே சூப்பரான சைனிங். எம்ஐ கேப்டனுக்கு அப்புறமா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த ரிட்டென்ஷன்ஸ்ல. 2 பிளேயர்ஸ் பார்த்தா ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க, ஒரு பிளேயரை வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு பிளேயரை வைல்ட் கார்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ 2 பிளேயர்ஸ் வந்து ப்ரீ சைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா சுனில் நரேன் அண்ட் ஜாஸ் பட்லர். ஜாஸ் பட்லர் IPL 2025 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு பார்த்துருப்போம். சுனில் நரேன் of course அவருமே வந்து டெட்லியா இருக்க போறார். தென் நூர் அகமது ரீடைன் பண்ணிருக்காங்க. நூர் அகமது வந்து JSKக்கு வருவார் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஸோ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்ல தான் நூர் அகமது கண்டினியூ பண்ண போறாரு. அண்ட் வைல்டு கார்டா பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே செமையான சைனிங். எஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பெர்ஃபெக்டா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ரிட்டென்ஷன்ஸ்ல. அண்ட் ஃபைனலாக நம்ம JSKக்கு வருவோமே. JSK தான் எனக்கு தெரிஞ்சு வேர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த அப்சஷன் வித் ஃபேஃப் வந்து புரியவே இல்லை. இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு தான் ஃபேஃப் வந்து ப்ளே பண்ண போறார் அப்படிங்கிறதுமே தெரியல. ஏன்னா ஃபேஃப் வந்து லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் ப்ளே பண்ண வேண்டிய வயசு வந்தாச்சு. ஆனால் இவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ், அவர் நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. எல்லா லீக்ஸுமே வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக இருக்காரு. நான் இப்படி பேசக்கூடாது தான், ஆனால் இட்ஸ் ஹை டைம். அது உங்களுக்குமே வந்து புரியும். 41 வயசு ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஒரு சர்ஜரி வேற அண்டர்கோ பண்ண போறாரு. ஸோ அதனால வந்து ஃபேஃபை ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல முடிவு. ஆர்எல்ஸ் அவரே வந்து இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகியிருக்கணும் இந்த MLC-யை ப்ளே பண்ணிட்டு. பட் அவர் ஏன் வந்து SA20 வரைக்கும் கண்டினியூ பண்றாருங்கிறது தெரியல. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம், நெக்ஸ்ட் 3 வருஷமே வந்து ஃபேஃப் வந்து கண்டினியூ பண்ணுவார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் இந்த SA20 பார்க்கறதே வந்து நிறுத்திடுவேன். ஐ எம் பீங் வெரி ஹானஸ்ட். டானவன் ஃபெரேரா of course அவரை ரீடைன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேசின மாதிரி தான். ஸோ டானவன் ஃபெரேராவை ரீடைன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீ சைனுக்கு வருவோமே. ஜேம்ஸ் வின்ஸை வந்து ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. யாருப்பா இவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் இவர். அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் தான் நம்மளோட நியூ சூப்பர் கிங்கா வந்து இருக்க போறார் கைஸ். எஸ், எனக்கு வந்து இந்த சைனிங் வந்து ஒரு 50-50 தான். எனக்கு வந்து ஹை ஹோப்ஸ்லாம் கிடையாது. அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் SA20 சீசனா ஜேம்ஸ் வின்ஸ்க்கு இருக்க போகுது. அவர் ப்ரீவியஸ் 3 இயர்ஸா பார்த்தா வந்து ILT20 தான் வந்து கல்ஃப் ஜெயின்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ப்ராபபிலி இந்த வருஷமே வந்து ஜேம்ஸ் வின்ஸ் கண்டிப்பா ILT20 ப்ளே பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து 1 வீக் ஆஃப் SA20 வந்து ஜேம்ஸ் வின்ஸ் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஜேம்ஸ் வின்ஸ் JSKக்கு சைன் பண்ணலாம்னு எடுத்த கால் வந்து ஃபிளெமிங்கோட காலா தான் இருந்திருக்கும். பிகாஸ் ஜேம்ஸ் வின்ஸ் வந்து The 100ல சதர்ன் பிரேவோட கேப்டனா இருக்காரு. அந்த சதர்ன் பிரேவ் டீமோட ஹெட் கோச்சா பார்த்தா நம்ம ஃபிளெமிங் தான் வந்து பாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் ஐ திங்க் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த The 100 கனெக்ஷனால தான் இப்போ ஜேம்ஸ் வின்ஸ் வந்து JSK சைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பாராட்டினா அகில் ஹுசைன் தான் பார்த்தா நம்மளோட செகண்ட் ப்ரீ சைனிங்கா JSK அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சல் மார்ஷ் தான் இந்த MLC சீசன் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆகியிருந்தாலும் அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. பிகாஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆகலைன்னா நம்மளுக்கு அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சிருக்கவே மாட்டாரு. குவாலிஃபயர் 2ல MI நியூயார்க்கு எதிராக ஒரு ஃபைட்டிங் நாக்கு பார்த்தா அகில் ஹுசைன் ப்ளே பண்ணியிருப்பாரு. வித் த பால் ஆல்சோ வந்து அகில் ஹுசைன் த்ரூ அவுட் த சீசன் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஓவரால் ஐ எம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் JSK's ரிட்டென்ஷன்ஸ். மேபி வந்து RTM முறையில் வந்து ஜெரால் கோஜியோ இல்லை நாண்ட்ரே பகரி இல்லை லிசார்ட் வில்லியம்ஸோ பிக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். JSK ஆர் yet to announce their wild card signing. ஸோ ப்ராப்ளி வந்து இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறப்போ அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் த ஆக்ஷன் JSK வெறும் 5 ஸ்லாட்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் 14 ஸ்லாட்ஸ் வந்து மிச்சமாக இருக்கு JSKக்கு. MI கேப்டன் டெவால் பிரேசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் JSK அவரை ப்ரீ சைன் பண்ணல. இது என்ன லாஜிக்னே புரியல. ஏன்னா நம்ம டீம்ல இருந்து ரிலீஸ் ஆன ஜானி பாஸ்டோ பார்த்தா வந்து இப்போ சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேம் வந்து ப்ரீ சைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளாலையுமே வந்து ப்ரீ சைன் பண்ணியிருக்க முடியும். ஆர்எல்ஸ் அவர் ஆக்ஷனுக்கு போறாரா அப்படிங்கிறதுமே தெரியல. மேபி வைல்ட் கார்டா சைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுமே தெரியல. எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.